வணக்கம் சகோ, இன்னைக்கான சில சினிமா தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆக்டர் அனுஷ்காவுடைய படங்கள் வந்து ரொம்ப நாள் ஆகுது. போன வருஷம் மிஸ்ஸஸ் செட்டி மிஸ்ஸஸ் பாலி செட்டி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த படம் சொல்கிற அளவுக்கான ஒரு ஹிட்டாக அமையல. பாகுபலி படத்துக்கு அப்புறமா நம்ம அனுஷ்கா நடிப்பில் ரிலீஸ் ஆகிற படங்களுடைய எண்ணிக்கை கம்மியாயிருச்சு. இது வரைக்கும் ஆக்டர் அனுஷ்கா 49 படம் நடிச்சிருக்காங்க. இப்போ அவங்க நடிக்க போகிற 50வது படம் அனுஷ்கா நடிப்பில் ரிலீஸ் ஆன பாகுபலி, அருந்ததி படங்கள் மாதிரியே ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரில் லீட் ரோலில் 50வது படத்தில் நடிக்க போகிறாங்க. இந்த படத்தை ஹை பட்ஜெட்டில் ப்ரொடியூஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஆக்டர் அனுஷ்கா நடிக்க போகிற 50வது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்டர் டோவினோ தாமஸ் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன ARM படம் இப்போ 87 crore கலெக்ட் பண்ணியிருக்கிறதா மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படம் 100 கோடி வசூல் அடிக்க போகுது. இந்த படம் 100 கோடி வசூல் அடிச்சா இந்த வருஷம் 2024 மலையாளம்ல இருந்து 5 படங்கள் 100 கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற சாதனையை படைச்சிரும். அல்லு அர்ஜுன் ஹீரோவா நடிச்சிருக்க புஷ்பா 2 படம் 2024 இந்த வருஷம் டிசம்பர் 26 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இன்னும் ரிலீஸுக்கு 75 days இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இன்னைக்கு வேல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன் கம்பெனி இன்னைக்கு 6 PM ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் சுமோ. இந்த படம் கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி பல ரிலீஸ் டேட் சொல்லி தள்ளி போய் இப்போ கடைசியா அக்டோபர் மந்த் இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வேல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க வேட்டையன் படத்துல இருந்து மனுஷலாயோ அப்படிங்கிற சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங் இப்போ யூடியூப்ல 30 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. அதை மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேட்டையன் படம் அக்டோபர் 10 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல நம்ம தளபதி நடிச்சிருக்க த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவில இருந்து மட்ட அப்படிங்கிற அஃபிஷியல் வீடியோ சாங்கை இப்போ யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்ல நம்ம த்ரிஷா கெஸ்ட் ரோல்ல வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க. இந்த சாங்கை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சூரி ஹீரோவா நடிச்ச கருடன் படத்துல மலையாளம் ஆக்டர் உன்னி முகுந்தன் ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருந்தாரு. இப்போ இவர் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் மார்க்கோ படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ மார்க்கோ மூவில இருந்து செகண்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மட்டும் இல்லாம உன்னி முகுந்தன் ஹீரோவா நடிச்சிருக்க கெட் செட் பேபி படத்துல இருந்தும் ஒரு நியூ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் பவன் கல்யாண் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் தே கால் ஹிம் ஓஜி. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை நம்ம STR தான் பாடியிருக்காரு. அதை கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் பவன் கல்யாண் ஹீரோவா நடிச்சிருக்க அரஹர வீரமல்லு படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மார்ச் 28, 2025 ரிலீஸ் ஆகுது. நம்ம தளபதி விஜய் அவர்கள் முழுமையான ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டாரு. இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கிற நம்ம தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சியோட முதல் பிரம்மாண்டமான மாநாடு அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் நடக்கும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான மூஞ்சா அப்படிங்கிற ஒரு டார்க் ஃபேண்டசி மூவி இப்போ தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் Disney+ Hotstarல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ராம் கோபால் வர்மா டைரக்ஷன் பண்ணியிருக்க சாரி படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ஒரு மாதிரி சைக்கோத்தனமாகவும் ஒரு லவ் மாதிரியும் இருக்கு. டைரக்டர் ராம் கோபால் வர்மாவுடைய படங்கள்னாவே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தையும் எடுத்திருப்பார் போல. சாரி படத்துடைய டீசர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர சாங் எல்லாத்தையுமே இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹாலிவுட்டில் மார்வல் சூப்பர் ஹீரோ சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல இருந்து தண்டர் போல்ட்ஸ் மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் நல்லா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த படம் May 2, 2025 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஹாலிவுட்ல ரெட் 1 அப்படிங்கிற புது படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம WWE ராக் அப்புறம் மார்வல் சூப்பர் ஹீரோ மூவிஸில் கேப்டன் அமெரிக்கா கேரக்டரில் நடிச்ச ஆக்டர் கிறிஸ் ஈவான்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. படத்துடைய ட்ரைலர் நல்லா இருக்கு. இந்த படம் நவம்பர் 15 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படம் கிறிஸ்மஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. விஜய் சேதுபதி த்ரிஷா நடிப்பில் ரிலீஸ் ஆன 96 படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் பிரேம்குமார் டைரக்ஷனில் கார்த்திக் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் மெய்யழகன். இன்னைக்கு இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்கு. 96 படம் மாதிரியே இதுவும் ஒரு ஃபீல் குட் மூவியா டைரக்டர் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் ஆக்டர் அரவிந்த் சாமியும் நடிச்சிருக்காரு. இந்த படம் செப்டம்பர் 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான் சகோதரன் சகோதரிகளே, இன்னைக்கான சினிமா தகவல் முடிஞ்சு. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சினிமா தகவலோட உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.